அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கும், தமிழ்நாடு அரசு சார்பாக நடத்தப்படும் டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும், கல்லூரி மாணவர்களுக்கும், ஆய்வு நிலை மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பாரதியார். அன்றைய திருநெல்வேலி, இன்றைய தூத்துக்குடி மாவட்டம் 1882 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி எட்டயபுரத்தில் சின்னசாமி லக்ஷ்மி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர் பாரதியார். பெற்றோர் பாரதியாருக்கு இட்ட பெயர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் என்று பெயரிட்டப்பட்டால் கூட அழைப்பது என்னவோ சுப்பையா என்றுதான். 1887ஆம் ஆண்டு பாரதிக்கு 5 வயது இருக்கும் பொழுது தாய் லக்ஷ்மி அம்மாள் மறைந்தார். பின்பு பாட்டி பாகிரதி அவர்களின் வளர்ப்பில் பாரதியார் வளர்க்கப்பட்டார். பாரதிக்கு 11 வயது இருக்கும் பொழுது எட்டயபுர சமஸ்தானத்தில் பாரதியினுடைய கவிதை புலமை பற்றி அறிந்திருந்தனர். அதனை சோதிக்க விரும்பிய சமஸ்தான வித்வான்கள் பாரதியாருக்கு பார் அதி சின்ன பயல் என்ற தலைப்பினை கொடுத்து கவிதை எழுத சொன்னார்கள். பாரதியாரோ சிறிதும் தாமதிக்காமல் அவருடைய தலைப்பின் அடிப்படையில் கவிதை எழுதி கொடுத்தார். சிறு வயதிலேயே சரஸ்வதியின் நாவன்மை பாரதிக்கு உள்ளது என்று கூறி சரஸ்வதி தேவியின் நினைவாக பாரதி என பெயர் சூட்டப்பட்டார். இதில் மற்றொரு விஷயமும் உண்டு. தன்னை வளர்த்த தனது பாட்டி பாகிரதி என்ற பெயர் உண்டு. அதில் கி என்ற எழுத்தை நீக்கிவிட்டால் பாரதி என்று பொருள்படுகிறது. ஆனால் எட்டயபுரத்து சமஸ்தான புலவர்கள் சரஸ்வதி தேவியே பாரதியாரின் நாவில் இருப்பதாக கூறி பாரதி என்று பெயர் சூட்டினார்கள். 1897ஆம் ஆண்டு பாரதி தனது 15வது வயதில் கடையத்தைச் சேர்ந்த செல்லம்மாள் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். 1898ஆம் ஆண்டு தந்தை சின்னசாமி ஐயர் இயற்கை எழுதினார். பின்பு குடும்ப வறுமையின் காரணமாக காசியில் உள்ள, அதாவது வாரணாசி அருகே உள்ள ஹனுமன்கட் என்ற இடத்தில் வசித்து வந்த அத்தை குப்பம்மாள் மாமா கிருஷ்ணசிவன் அவர்களுடைய இல்லத்தில் தங்கியிருந்தார். அந்த இல்லம் சிவமடம் என்று அழைக்கப்படுகிறது. 1898ஆம் ஆண்டு முதல் 1902ஆம் ஆண்டு வரை தனது உறவினர்கள் வீட்டில் வாழ்ந்த பாரதியார் அங்கு சமஸ்கிருதம், ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டார். காசியில்தான் இந்து ஆன்மீகம் மற்றும் தேசியவாதம் பற்றி அவர் நன்கு தெரிந்து கொண்டார். காசியில்தான் பாரதியார் சிகை வளர்த்து தலைப்பாகை அணிய தொடங்கினார். 1902ஆம் வருடம் தமிழகம் திரும்பிய பாரதியார் எட்டயபுரத்து அரண்மனையில் கவிஞராக பணிபுரிந்தார். அப்போதுதான் பாரதியார் விவேகபானு என்ற இதழில் அவருடைய கவிதைகளை வெளியிட்டார். 1904ஆம் ஆண்டு மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார். ஆகஸ்ட் 1 முதல் நவம்பர் 10ஆம் தேதி வரை தமிழாசிரியராக பணிபுரிந்தவருக்கு 17 ரூபாய் 50 காசுகள் மாத ஊதியமாக வழங்கப்பட்டது. இன்றும் பாரதியாரின் நினைவாக அவர் பயன்படுத்திய பெஞ்ச் மற்றும் நாற்காலி போன்றவை பாரதியாரின் நினைவு சின்னங்களாக பள்ளியில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. பின்னர் சுதேசமித்திரன் நாளிதழில் உதவி ஆசிரியராக பணிபுரிய அழைப்பு வந்தது. அந்த இதழில் உதவி ஆசிரியராக பணிபுரிந்தார். 1905ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் காசியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் மாநாட்டில் கலந்து கொண்டார். தலைமை வகித்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீக வாரிசான சகோதரி நிவேதா அவர்களை சந்தித்தார். சகோதரி நிவேதா பெண் சுதந்திரம், பெண் விடுதலையை பற்றி பாரதியாருக்கு ஊக்கமான கருத்துக்களை தெரிவித்தார். சகோதரி நிவேதாவை சக்தியின் வெளிப்பாடு என்று கூறிய பாரதியார் பின்னர் நிவேதாவை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். 1907ஆம் ஆண்டு தமிழ் மொழியில் வெளியான இந்தியா என்ற வார இதழில் ஆசிரியராக பணிபுரிந்தார். பாலபாரதம் என்ற ஆங்கில இதழில் தனது பங்களிப்பை செய்தார். பாரதியாரின் ஆங்கில புலமை பாலபாரதம் என்ற இதழில் தெளிவாக தெரியும். இவற்றில் ரஷ்ய புரட்சி, பிரெஞ்சு புரட்சி பற்றியும் கட்டுரைகள் எழுதியுள்ளார். 1907ஆம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை மற்றும் சீனிவாச்சாரியார் ஆகியோருடன் கலந்து கொண்டார். பாலகங்காதர திலகரின் தீவிரவாத காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்தார். 1908ஆம் ஆண்டு வ.உ. சிதம்பரனார் அவர்கள் ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டார். இந்தியா இதழின்
உரிமையாளரும் கைது செய்யப்பட்டார். தான் கைது செய்யப்படுவதை உணர்ந்த பாரதியார் பாண்டிச்சேரிக்கு புலம்பெயர்ந்தார். பாண்டிச்சேரியில் பாரதியாருக்கு அனைத்து உதவிகளையும் செய்தவர் பாரதிதாசன். இந்தியா, விஜயா, பாலபாரதம், சூரியோதயம் என்ற உள்ளூர் வார இதழ் ஆகியவற்றில் கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதி வெளியிட்டார் பாரதியார். 1909ஆம் ஆண்டு இந்தியா, விஜயா ஆகிய இதழ்களை ஆங்கில அரசு தடை செய்தது. அரவிந்தர், லாலா லஜபதி ராய் ஆகியோரை 1909ஆம் ஆண்டு சந்தித்தார். அரவிந்தரின் ஆர்யா மற்றும் கர்மயோகி என்ற இதழ்களுக்கு அதன் கட்டுரைகள் வெளியீட்டுக்கு பாரதியார் உதவி செய்தார். வேத இலக்கியங்களை அவர் 1909ஆம் ஆண்டு கற்றறிந்தார். 1912ஆம் ஆண்டு குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு போன்றவற்றை இயற்றினார். பதஞ்சலியின் யோக சூத்திரம் மற்றும் பகவத்கீதை ஆகியவற்றை தமிழில் மொழிபெயர்த்தார். 1918ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கடலூரில் ஆங்கில அரசு பாரதியாரை கைது செய்து நவம்பர் 20 முதல் டிசம்பர் 14ஆம் தேதி வரை கடலூர் மத்திய சிறையில் அடைத்தது. அன்னிபெசன்ட் அம்மையார் மற்றும் ராமசாமி ஐயர் ஆகியோருடைய முயற்சியினால் பாரதியார் விடுதலை செய்யப்பட்டார். 1919ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக காந்தியடிகள் சென்னை கத்தீட்ரல் சாலையில் அமைந்திருந்த மூதறிஞர் ராஜாஜி அவர்களுடைய இல்லத்திற்கு வந்திருந்தார் காந்தியடிகள். காந்தியடிகளை பாரதியார் தனது வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே சந்தித்துள்ளார். அது 1919ஆம் ஆண்டு மார்ச் மாதம். காந்தியடிகளை சந்தித்த பாரதியார், மிஸ்டர் காந்தி, இன்று மாலை நான் திருவல்லிக்கேணியில் கடற்கரையில் ஒரு கூட்டத்தில் பேசப் போகிறேன். அதற்கு நீங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார். காந்தியடிகள், இன்று எனக்கு வேறு வேலை இருக்கிறது, கூட்டத்தை நாளைக்கு மாற்ற முடியுமா என்று கேட்டார். அதற்கு பாரதியார், அது முடியாது, உங்கள் இயக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மின்னலென வெளியேறினார். பாரதியார் சென்ற பிறகு அவர் யார் என்று காந்தியடிகள் ராஜாஜியிடம் கேட்க, எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று ராஜாஜி அறிமுகப்படுத்தினார். இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று அங்கிருந்தவர்களிடம் காந்தியடிகள் கூறினார். இந்த சந்திப்பை நேரில் பார்த்த எழுத்தாளர் வ.ரா. ராமசாமி அவர்கள் தனது நூலில் விரிவாக பதிவு செய்துள்ளார். ராஜாஜி அவர்களின் இல்லத்தில் பாரதியார் காந்தியடிகளை சந்தித்த இந்த நிகழ்வினை இன்று வெல்கம் ஹோட்டல் என்ற இடம், அதாவது அன்று மூதறிஞர் ராஜாஜி அவர்களுடைய இல்லம் அமைந்த இடம், இன்று வெல்கம் ஹோட்டல் என்ற பெயரில் அமைந்துள்ளது. அதன் நுழைவு வாயிலில் இந்த சந்திப்பை நினைவு கூறும் வகையில் கல்வெட்டு இன்றும் பராமரித்து வரப்படுகிறது. 1920ஆம் ஆண்டு சுதேசமித்திரன் இதழின் பதிப்பை மீண்டும் தொடங்கினார் பாரதியார். சிறைவாசத்துக்கு பின் பாரதியாரின் உடல்நிலை மோசமானதை அறிந்திருந்த ஆங்கிலேய அரசு அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கியது. வறுமையிலும் எளிமையான வாழ்வை மேற்கொண்ட பாரதியார் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்றிருந்தார். அங்கிருந்த லாவண்யா என்ற யானைக்கு தேங்காய் கொடுக்க முற்பட்ட போது கோவில் யானை லாவண்யா பாரதியாரை தாக்கியது. யானையின் தாக்குதலில் உயிர் பிழைத்திருந்தால் கூட உடல்நிலை மோசமடைந்திருந்தது பாரதியாருக்கு. பாரதியார் கடைசியாக ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் மனிதன் அழியாதவன் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தினார். 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை 11 மணிக்கு பாரதியார் இயற்கை எய்தினார். பாரதியாரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 14 மட்டுமே. பாரதியார் இறந்த பின்னர் கூட அவருடைய பாடல்களை ஆங்கிலேய அரசு அன்று தடை செய்தது. 1928ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8, 9 தேதிகளில் நடந்த சென்னை மாகாண சபையின் விவாத நிகழ்வில் கலந்து கொண்ட திரு சத்தியமூர்த்தி அவர்கள் மட்டுமே இந்நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். ஏகாதிபத்திய ஆங்கிலேயர்கள் பாரதியினுடைய படைப்புகளை தடை செய்தனர். பாரதி அவர்களின் படைப்புகள் பற்றி இங்கே காணலாம். கவிதை நூல்கள் 1908ஆம் ஆண்டு சுதேச கீதங்கள், 1909ஆம் ஆண்டு ஜன்மபூமி ஆகிய 2 கவிதை நூல்கள் வெளிவந்தன. பாரதியாரின் காவியங்களாக 1912ஆம் ஆண்டு குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதமும், 1914ஆம் ஆண்டு கண்ணன் பாட்டு என்ற காவியமும் வெளிவந்தன. குழந்தை பாடல்கள் 1910ஆம் ஆண்டு பாப்பா பாட்டு, 1914ஆம் ஆண்டு ஆத்திச்சூடி ஆகியவை வெளிவந்தன. உரைநடை எனப்படும் வசன கவிதை 1910ஆம் ஆண்டு ஞானரதம் என்ற பெயரில் தமிழில் முதல் கனவு நிலை உரையாடலாக வெளிவந்தது. காட்சி வசன கவிதை என்ற பெயரில் வெளிவந்தன.
1920 தராசு என்ற உரைநடையை எழுதினார். அது மட்டுமல்ல, 1/6 என்ற தீண்டாமைக்கு எதிரான ஒரு குறுநாவலையும் பாரதியார் எழுதியுள்ளார். சந்திரிகையின் கதை என்ற விதவை மறுமணம் குறித்த சமூக நாவல் ஒன்று பாரதியாரால் எழுதப்பட்டது. ஆனால் அது முடிவு பெறவில்லை. தத்துவம் மற்றும் ஞான பாடல்கள், விநாயகர் நான்மணி மாலை, தோத்திர பாடல், அதாவது சக்தி மற்றும் காளி தேவிகளையும் முருகனையும் பாடக்கூடிய தோத்திர பாடல்களை பாரதியார் எழுதியுள்ளார். அறிவுக்கடல் என்பதும் பக்தி சார்ந்த பாடல்களே. சமூக பாடல்கள், பெண் விடுதலை, புதுமை பெண், சாதி ஒழிப்பு போன்றவை சமூகத்துக்காக பாடப்பட்ட பாடல்கள். பாரதி தேசிய கவி என அழைக்கப்படுவார். தேசபக்தி பாடல்களான சுதந்திர தாகம், வந்தே மாதரம், செந்தமிழ்நாடு, பாரத சமுதாயம் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். பாரதி பள்ளி ஆசிரியர் மட்டுமல்ல, பத்திரிகை ஆசிரியராகவும் பல இதழ்களில் பணியாற்றியுள்ளார். 1904 விவேகபானு என்ற இதழில் பாரதியாரின் முதல் கவிதை வெளியானது. பாரதியாரின் முதல் கவிதை தனிமை இரக்கம் என்பது. 1904 சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராக பணிபுரிந்தார். சுப்பிரமணிய ஐயர் என்பவரே சுதேசமித்திரன் நாளிதழின் ஆசிரியர் ஆவார். பாரதியார் 2 முறை பணிபுரிந்த நாளிதழ் சுதேசமித்திரன். 1904 மற்றும் 1920-21 ஆண்டுகளில் 2 முறை சுதேசமித்திரன் நாளிதழில் உதவி ஆசிரியராக பணிபுரிந்தார். 1905 பாரதியார் பெண்களின் முன்னேற்றத்திற்காக சக்கரவர்த்தினி என்ற மாத இதழை தொடங்கினார். 1906 பாரதியார் இந்தியா என்ற இதழில் ஆசிரியராக பணிபுரிந்தார். இந்தியா ஒரு வார இதழ். 1910 வரை இந்தியா இதழ் வெளிவந்தது. பாரதியாரின் புரட்சிகரமான கருத்துக்கள் வெளிவந்த இதழ் இந்தியா. இந்தியா சிவப்பு வண்ண நிறத்தில் வெளிவந்தது. இந்தியா பத்திரிகையை நிறுவியவர் மண்டயம் திருமலாச்சாரியார் ஆவார். இதன் முகப்பு பகுதியில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று எழுதியுள்ளது. பாரதியார் ஆசிரியராக இருந்தால் கூட சட்டப்பூர்வமாக சீனிவாசன் என்பவரே இந்தியாவின் ஆசிரியராக இருந்தார். பாரதியாரின் புரட்சிகரமான கருத்துக்களை வெளியிட்டதோடு தமிழில் முதலாக கேலி சித்திரங்களுடன் வெளிவந்த இதழ் இந்தியா ஆகும். பின்னாளில் ஆங்கிலேயர் சென்னை மாகாணத்துக்குட்பட்ட பகுதிகளில் இந்தியா பத்திரிகையினை தடை செய்த போது பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்துக்குட்பட்ட பாண்டிச்சேரி பகுதியில் இருந்து இந்தியா இதழை நடத்தினார் பாரதியார். 1907 பாலபாரதா என்ற ஆங்கில மாத இதழின் ஆசிரியராக பணிபுரிந்தார் பாரதியார். யங் இந்தியா என்ற பெயரிலும் வெளிவந்தது. இந்திய மக்களின் விடுதலை உணர்வை ஆங்கிலேயருக்கு வெளிப்படுத்தும் விதமாக பாலபாரதா என்ற ஆங்கில இதழில் பாரதியார் கட்டுரைகள் எழுதியுள்ளார். 1909 வெளியான விஜயா என்ற நாளிதழே பாரதியார் ஆசிரியராக வெளியிட்ட ஒரே நாளிதழ். மற்ற பத்திரிகைகள் வார இதழாகவும் மாத இதழ்களாகவும் வெளிவந்தன. அதே நேரத்தில் பாரதியார் உதவி ஆசிரியராகவும் இணை ஆசிரியராகவும் தொகுத்து கொடுப்பவராகவும் பணிபுரிந்து வந்தார். இவை மட்டுமல்ல, அரவிந்தரின் ஆர்யா என்ற இதழுக்கு பாரதி கட்டுரைகள் வழங்கியுள்ளார். கர்மயோகி என்ற மாத இதழில் அரவிந்தரின் ஆன்மீக கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் பாரதியார். நீலகண்ட பிரம்மச்சாரியர் என்பவருடைய சூரியோதயம் என்ற வார இதழில் பாரதியார் புரட்சிகரமான கருத்துக்கள் எழுதியதோடு கேலி சித்திரத்தையும் வரைந்து கொடுத்தார். சூரியோதயம் என்ற வார இதழில் மட்டுமே ராமகிருஷ்ணதாசன், உத்தம தேச அபியாமணி போன்ற புனைப்பெயர்களில் பாரதியார் கட்டுரைகளையும் தனது கருத்துக்களையும் எழுதியுள்ளார். 1910 சூரியோதயம் என்ற வார இதழ் நிறுத்தப்பட்டது. அனைத்து இதழ்களும் தடை செய்யப்பட்ட பின்பு கூட தர்மம் என்ற இதழில் கட்டுரைகளை எழுதி வந்தார் பாரதியார். புதுக்கவிதை எனப்படும் வசன கவிதையின் முன்னோடி பாரதியார். பாரதியாரின் பெரும்பான்மையான படைப்புகள் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பயன்படுத்திய நொண்டி சிந்து என்ற மொழிநடையை பயன்படுத்தியுள்ளார். பல இந்து தெய்வங்களை பாடியுள்ளார். சக்தி, முருகன், காளி போன்ற தெய்வங்கள் அவற்றில் அடங்கும். அரவிந்தர், பாலகங்காதர திலகர், சுவாமி விவேகானந்தர் ஆகியோரின் உரைகளை மொழிபெயர்த்துள்ளார் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கேனும் காணும் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் பாரதியார். தேசிய உணர்வை வெளிப்படுத்திய பாரதியார் தேசிய கவி என அழைக்கப்பட்டார்.
பெண் விடுதலை, குழந்தை திருமணம், சாதி ஒழிப்பு, நாட்டுப்பற்று போன்றவற்றை தனது கவிதைகளில் பாடுபொருளாக கொண்டவர். இந்தியாவில் முதலாக நாட்டுடைமை ஆக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடைய கவிதைகள். வியாச முனிவரின் மகாபாரதத்தினை தழுவி பாஞ்சாலி சபதம் என்ற காவியத்தை படைத்தார். பாஞ்சாலியாக பாரத மாதாவும், விடுதலை போராக மகாபாரத போராகவும் சித்தரித்து காவியங்கள் படைக்கப்பட்டது. 5 சர்க்கங்களையும் 412 பாடல்களையும் கொண்டதாக பாரதியார் பாஞ்சாலி சபதத்தை இயற்றியுள்ளார். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம் என்று கூறிய பாரதியார், பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்கிறார். நீடுதுயில் நீக்க வந்த பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று பாரதிதாசன் பாரதியாரை புகழ்கின்றார். 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி பாரதியார் இயற்கை எய்தினார். பாரதியாரின் படைப்புகள் அனைத்தையும் 1949ஆம் ஆண்டு சென்னை மாகாண சபையின் முதலமைச்சராக இருந்த ஓமந்தூரார் பி. ராமசாமி ரெட்டியார் பாரதியாரின் படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கினார். இந்தியாவிலேயே கவிஞரின் படைப்புகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது முதலாக நாட்டுடைமை ஆக்கப்பட்டது பாரதியாரின் படைப்புகள். 1947ஆம் ஆண்டு எட்டயபுரத்தில் பாரதியார் வாழ்ந்த வீட்டினை நினைவு மண்டபமாக மாற்றி கொடுத்தவர் கல்கி ஆர். கிருஷ்ணமூர்த்தி ஆவார். பாரதியார் சென்னையில் வசித்து வந்த திருவல்லிக்கேணி இல்லத்தினை 1993ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரசு சார்பில் அந்த வீட்டினை விலைக்கு வாங்கி நினைவு இல்லமாக மாற்றினார். அந்த இல்லத்திற்கு பாரதி இல்லம் என்று பெயர் வைத்தார் அன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள பாரதி வாழ்ந்த வீடு, சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பாரதி வாழ்ந்த வீடு, பாண்டிச்சேரியில் பாரதி வசித்த வீடு, இது மட்டுமல்ல காசியில் பாரதி வாழ்ந்த சிவமடம் என்று அழைக்கப்படக்கூடிய வீடு, இவை அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. எட்டயபுரம், சென்னை மெரினா கடற்கரை, நாடாளுமன்றம் ஆகியவற்றில் பாரதியாரின் முழு உருவச் சிலை அரசால் நிறுவப்பட்டுள்ளன. 2021 செப்டம்பர் 11ஆம் தேதி பாரதியாரின் 100ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக செப்டம்பர் 11ஆம் தேதியை மகாகவி நாள் என்று தமிழக முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். அது மட்டுமல்ல, 2022ஆம் ஆண்டு காசியில் பாரதியார் வாழ்ந்த வீட்டில் பாரதியாரின் மார்பளவு சிலையினை காணொளி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். 1987ஆம் ஆண்டு எழுத்தாளர்களுக்கான உயர்ந்த தேசிய விருது சுப்பிரமணிய பாரதி விருது என்று மனிதவள மேம்பாட்டுத்துறை இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. சிறந்த படைப்பாளர்களுக்கு சுப்பிரமணிய பாரதியார் விருது வழங்கப்படுகிறது. 1982ஆம் ஆண்டு கோயமுத்தூரில் பாரதியாருடைய நினைவாக பாரதியார் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. கிபி 2000ஆம் ஆண்டில் பாரதி என்னும் தலைப்பில் பாரதியாருடைய வாழ்வை மையமிட்டு திரைப்படம் ஒன்று வெளியானது. வ.உ.சியின் வாழ்க்கை வரலாறு படமான கப்பலோட்டிய தமிழன் என்ற படத்திலும் பாரதியாருடைய காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையத்தில் பாரதியின் நினைவாக மகாகவி பாரதி நினைவு நூலகம் என்று நூலகம் ஒன்று தொடங்கப்பட்டது. 2021 செப்டம்பர் 11 பாரதியின் 100வது பிறந்த நாள் விழாவினை காசி பனாரஸில் இந்து பல்கலைக்கழகத்தில் சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் ஆய்வு இருக்கை அமைக்கப்படும் என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தார். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு தொண்டாற்றியவர்களுக்கு 1997இல் பாரதியார் விருது வழங்கப்பட்டது. ரூபாய் 2 லட்சம் மற்றும் தங்கப்பதக்கம் பரிசாக வழங்கப்பட்டன. 2021 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதியினை பாரதியின் 100ஆண்டு விழாவாக மகாகவி பாரதி நாள் என்று அறிவித்ததோடு மனதில் உறுதி வேண்டும் என்ற தலைப்பில் அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு பாரதியாரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதை புத்தகங்கள் தொகுப்புகள் வழங்கப்பட்டன. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பாரதியார் பெயரில் ஆய்வு இருக்கை அமைக்கப்பட்டது. 2021 பாரதி இளங்கவிஞர் விருது வழங்கப்பட்டது. மாணவர்களிடையே கவிதை ஆர்வத்தை தூண்டும் விதமாக மாநில அளவில் போட்டி நடத்தி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு
ரூபாய் 1,00,000 பரிசு வழங்கப்பட்டது. வழங்கியவர் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். முண்டாசு கவிஞன் பாரதி இந்திய வரலாற்றிலே செய்த மிகப்பெரிய புரட்சி சாதிய கட்டுமானத்தில் பட்டியல் பிரிவைச் சேர்ந்த கனகலிங்கம் என்பவருக்கு பூணூல் அணிவித்தது. இந்த நிகழ்வினை என் குருநாதர் பாரதியார் என்ற நூலில் கனகலிங்கம் குறிப்பிடுகிறார். மகாகவி, தேசிய கவி, முண்டாசு கவி என அழைக்கப்பட்ட பாரதியார் தமிழ் இலக்கியத்துக்கும் இந்திய விடுதலைக்கும் செய்த அளப்பரிய செயல்களை எண்ணி பாரதியை போற்றுவோம்.